வளைந்து நெளிந்த மண் பாதை, சேரும் சகதியுமான நிலையில் பேட்டரியில் இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனத்தில் தட்டு தடுமாறி வரும் மாற்றுத்திறனாளிகள் சேற்றில் தவழ்ந்து செல்லும் காட்சிகளை காண்போரின் இதயங்கள் இரக்கப்படாமல் இருக்க முடியாது. இது என்றாவது ஒரு நாள் நடக்கும் சம்பவம் அல்ல, தினம்தோறும் அரங்கேறும் சோகமாகும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட லாலா ஏரி கொல்லக்கொட்டாய் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அனைவரும் விவசாயம் மற்றும் கூலி வேலைகளையே வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். தாங்கள் விளைவிக்கக்கூடிய காய்கறி உள்ளிட்ட பொருள்களை எடுத்துச் செல்வதற்கும் நகரப் பகுதிகளுக்கு செல்வதற்கும் இந்த சேரும் சகதியுமான பாதையை மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர். ஏரிவரத்து கால்வாயினை பாதையாக பயன்படுத்தி வரும் இந்த கிராம மக்கள் மழைக்காலங்களில் வீடுகளில் விதியே என முடங்கி கிடக்கும் அளவிற்கு பயணம் செய்ய முடியா பாதையினை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கட்டிட மேஸ்திரியான முருகனுக்கு வறுமையிலும் கொடுமை என்பது போல 2 பெண் 1 ஆண் என 3 குழந்தைகள் உள்ள நிலையில் 3 பேருமே மாற்றுத்திறனாளியாக உள்ளது விதி செய்த கொடுமை. இருப்பினும் தளராத மனதோடு 2 கிலோமீட்டர் பயணம் செய்து பள்ளியில் படித்து வந்த மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் கருணையால் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பேட்டரியில் இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனம் இலவசமாக வழங்கப்பட்டது. 3 சக்கர வாகனத்தில் அக்கா, அவரது தங்கை இருவரும் மேடும் பள்ளமும் சேரும் சகதியுமாக உள்ள பாதையில் தட்டு தடுமாறி பள்ளிக்கு சென்று வீடு திரும்புகின்றனர். குறிப்பாக மண் பாதையில் சிரமத்துடன் வாகனத்தில் பயணம் செய்யும் இவர்கள் பல இடங்களில் காணப்படும் வெள்ளம் நிறைந்த பள்ளங்களில் பயணம் செய்ய முடியாமல் சகதியில் தவழ்ந்து செல்லும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் முகாமில் ஆட்சியர் சவுந்தரவள்ளி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தேவராஜினை சந்தித்த மாணவிகள், பயணம் செய்ய வாகனம் அளித்த நீங்கள் கிராமத்திற்கு நல்ல பாதை அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். கடந்த சில தினங்களாக அப்பகுதியில் பெய்து வரும் கனமழையினால் மண் சாலையானது சேரும் சகதியமாக மாறி உள்ளதாகவும் இதனால் வீட்டில் இருந்து பள்ளிக்கு செல்வதில் கடும் சிரமம் ஏற்படுவதாக தெரிவித்த மாணவிகள் தார் சாலை அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். இவர்களின் கண்ணீர் கோரிக்கையை கண்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். கண் இருந்தும் பார்வையில்லை என்பதைப் போல வாகனம் இருந்தும் வழியில்லாமல் தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை விரைந்து நிறைவேற்றப்படுமா என பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் மீனாட்சி சுந்தரத்துடன் நந்தகுமார்.